வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு இனிமையான தவத்தை நமக்கு வழங்கிவிட்டு சென்ற பேராசிரியர் உமாசங்கை அவர்களுக்கு இணையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் BMSK FX இணையதளத்தின் சார்பாக இந்த அந்தி வேளையில் நம்மோடு இணைந்திருக்கின்ற அனைத்து வேதாத்திரிய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் குடியாத்தம் ஜெயலட்சுமா அவர்கள் என்ற சிறப்பு விருந்தினராக நமது நிகழ்வில் கலந்திருக்காங்க. அம்மா அவர்கள் MA ஆங்கிலம் முடிச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நமது மனவளக்கலையில் MA யோகா படிச்சிருக்காங்க. அக்குப்ரெஷர்ல டிப்ளமா பட்டயம் வாங்கியிருக்காங்க. குடியாத்தம் மனவளக்கலை மன்றத்திற்கு தலைவராகவும் அம்மா இருக்காங்க. அந்த மனவளக்கலை மன்றத்திற்கு புரோகிராம் ஆபீசராகவும் அம்மா இருக்காங்க. ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் 2007ஆம் ஆண்டிலிருந்து ஸ்கை வேதாத்திரியத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் மக்களுக்கு தொடர்ந்து அவங்க தன் உரையின் மூலம் முன்னெடுத்துக்கிட்டு போறாங்க. அந்த வகையில் அம்மா அவர்கள் இன்று நையப்புடை என்ற தலைப்பில் வேதாத்திரிய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. அவர்களை இந்த இணையத்தின் சார்பாக மீண்டும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க உரையை துவங்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஐயா வாய்ஸ் கிளியரா இருக்குங்க இல்லையா? வாழ்க வளமுடன். கிளியரா இருக்குமா? வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களை வணங்கி வாழ்த்தி இன்று உரையை துவங்குகின்றோம். குருபிரான் பூரணமாக எழுந்தருளி நம் ஆத்மா உய்ய நமக்கு நையப்புடை என்ற தலைப்பில் அருள உள்ளார். நம் அகக்காதுகளை நாம் வைத்துக் கொண்டு ஆத்மாவுக்குள் அந்த செய்தி ஊடுருவி தன்மயமாக்கிக் கொள்ள குருபிரானை வேண்டி வணங்கி இத்தலைப்புக்குள் நாம் அனைவரும் செல்கின்றோம். வாழ்க வளமுடன். கற்றிடுவோம், கற்றபடி வாழ்ந்திடுவோம், தருமைய தூய்மை கொண்டு. மெய்யன்பர்களே, பாரதியின் நையப்புடை என்ற சொல்லை பற்றி கொண்டு நாம் பயணிக்கப் போகின்றோம். குரு அருளாலே மனமானது மனித வாழ்வின் விதை நிலம். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமே நம் வாழ்வின் மந்திரச்சாவி. இந்த மனம் தூய்மை அடைந்தால் மட்டுமே நம் வாழ்வு முழுமை அடையும். ஆறாம் அறிவின் முழுமையே மனம். இந்த மனம் ஒரு செம்மையானால் மிக விரைவாக, எளிமையாக, லகுவாக நாம் முக்தி அடைந்து விடலாம். இந்த மந்திர சாவியை சீராக பயன்படுத்தினால் இந்த ஆறாம் அறிவு முழுமை பெறுதலே நம் வாழ்வின் நோக்கம். இந்த ஆறாம் அறிவு அந்நிலையில் இந்த ஆறாம் அறிவில் வாழ்வது எளிமையானது இல்லை. நாம் என்னதான் ஆறாம் அறிவுல வாழ்றோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆறாம் அறிவில் முழுமையாக வாழ்வது அவ்வளவு எளிமை இல்லைங்க. ஏன்னா 5 அறிவு வரைக்கும் விலங்கின பதிவுகளை இருந்துட்டு இந்த ஆறாம் அறிவுல அதன் முழுமை பெறணும் அப்படின்னு முயற்சிக்கும் போது இந்த 5 அறிவு மூலமாக 5, 4, 3 அறிவு மூலமாக பெற்ற பதிவுகள் இந்த ஆறாம் அறிவு முழுமை பெற்று முக்தி அடைவதற்கு
தடையாக இருக்கும். நம்ம சுவாமிஜி நமக்கு கவி கொடுத்திருக்காரு. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமை மறிக்க நகை புரிய பார்ப்பரன்றும். நாட்டார் நமை மறிக்க நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா உன்னை கண்குளிர பாரேனும். என்னதான் நம்ம பயிற்சியில ஈடுபட்டாலும், நம்ம பயிற்சி முழு நேரமா செஞ்சாலும், விழிப்பு நிலையோடு இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பதிவுகள் அங்க தடையா வந்துருது. ஏன்னா மனமானது இந்த மனதை பழக்க பதிவுகள் தன் வசம் கொண்டுள்ளது அந்த மனதை. அப்போ மனம் அதிலிருந்து விடுபட்டு விளக்கத்தின் வழி வாழ்வதற்கு பெரிதும் முயற்சிக்கின்றது. அந்த முயற்சியின் முழுமை பெறும்போது மனமே அறிவாக இயங்குகின்றது. அந்த நிலையில் இறைநிலையோடு தன்னை கணித்துக் கொள்வதற்காக அந்த அறிவானது முயற்சிக்கும் போது அந்த இடத்தில் தான் இந்த பழக்க பதிவுகள் என்ன படுத்து பார்த்தோம்னா தடையா நிற்கும். இவ்வளவு செஞ்சுட்டு உங்களால இறைநிலையோட கரைஞ்சிட முடியுமா? அப்போ முன்னமே மனமாக இருந்து தன் ஆற்றிய செயல்களை விரித்து காட்டிக்கொண்டே இருக்கும். அப்போது தடமாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்ப நமக்கு என்ன வேணுங்க சொல்றாங்க பாத்தீங்களா? நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் எத்தனை தடைகள் மனதின் மூலமாக, மனதின் பழக்க பதிவுகள் மூலமாக வந்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா உன்னை கண்குளிர பாரேனும். இந்த அறிவுதலை பற்றி கொண்டு இறைவா உன்னை முழுமையாக உணர்ந்தே தீருவேன், உன்னில் கரைந்தே தீருவேன், உன்னில் லயமாகியே தீருவேன் என்ற நிலையில ஞானி அவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த மனம் அது செம்மையானால் மட்டுமே இது சாத்தியம். இந்த மனம் செம்மையானா என்ன நடக்கும்? உயிர் வளம் பெறும், தூய்மை பெறும், ஜீவவித்து குழம்பு தரம் உயரும், திணிவு அதிகரிக்கும். தூய்மையான மனம், தூய்மையான உயிர், தூய்மையான ஜீவவித்து குழம்பு இஸ் ஈக்குவல்ஸ் டு தூய்மையான கருமையம். அப்போ நம்ம கருமையம் தூய்மையா ஆகணும். இந்த பிறவி எடுத்த நோக்கமே நம்ம கருமையத்தின் தரத்தை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். இந்த கருமையம் ஒன்று தூய்மை ஆகிட்டுனா அடுத்தது நமக்கு இந்த உடல்ல வேற வேலையே கிடையாதுங்க. உடல் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்தது முக்தி தான். நடுவில் இந்த உடல் எடுத்துக்கிட்டு மறுபிறப்புக்கு அவசியமே கிடையாது இல்லைங்களா? அதுதான் சொல்றாரு ஞானி. பெற்றேன் பல பிறவி பிறருக்கு உழைத்து ஏழையானேன். எதுல ஏழையானாங்க? பிறருக்கு உழைத்து இஸ் ஈக்குவல்ஸ் டு பிறர் எண்ணத்திற்கு பதில் அளித்து பழிதளித்து, பிறருடைய சொல்லுக்கு உணர்ச்சி வயப்பட்டு பிறருடைய செயலுக்கு பதிலளித்து நான் புண்ணியத்தில் கருமைய தூய்மையில் ஏழையானேன். பணத்துல கிடையாதுங்க. யார் கோட்டீஸ்வரர் பார்த்தோம்னா யார் ஒருவரோட கருமையும் தூய்மையாக இருக்கின்றதோ அவர்கள் தான் கோட்டீஸ்வரன். நம்ம சொல்லலாம் புற செய்யல, பணம் இருக்கவங்க கோட்டீஸ்வரன். அவங்க நிம்மதியா தூங்க மாட்டாங்க, நிம்மதியா வாழ முடியாது, நிம்மதியா பேச முடியாது. அந்த ஸ்டைல், அந்த நாட்டுல அந்த ஸ்டைல் இருக்கான்னு பாப்பாங்க, எல்லாத்திலும் கௌரவம் பார்ப்பாங்க. அவங்க முழுமையா வாழ முடியாது. எங்கேயோ ஒரு களங்கம் அவங்க அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். ஆனா கருமையும் தூய்மையாச்சு வச்சுக்குங்க, நாம கோட்டீஸ்வரங்க. யாருடைய எண்ணம் சொல் செயல் நம்மை அச்சுறுத்தவே முடியாது. தெய்வீக பயணம், ஆனந்த பயணம், பிரம்மாண்ட பயணம். இதை விட இந்த பிறவில என்னங்க வேணும் நமக்கு? இதற்கு தாங்க இந்த பிறவி எடுத்திருக்கோம். அந்த பிறவியை சிறப்பா வாழ்வதற்காக தான் குரு மகான் நம்மை ஆட்கொண்டிருக்கார். குரு மகானோட ஆட்கொள்ளல் இறைவனின் ஆட்கொள்ளல். என்னை நான் அறிய வேண்ட இறைவா நீயே என் குருவாய் வந்தாய். அப்போ குரு வேறு இறை வேறு கிடையாது. இறைவனே குரு வடிவில் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றார். இதை விட இந்த பிறவியில் என்ன பாக்கியம் வேணும் நமக்கு? கிடைப்பதற்கரிய பெரும் பேரு இந்த பிறவியில நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பேரை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது லேசான விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் இது கிடைச்சிடாது, நமக்கு கிடைச்சிருக்கு.
அப்ப இதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? எதற்காக? நம் கருமையத்தை தூய்மை செய்து கொள்வதற்காக. நம் கருமையும் தூய்மை ஆகிவிட்டால் முக்தி, இறைவனோடு கலந்து விடலாம். மறுபிறவி இல்லனா அடுத்த பிறவி போய்கிட்டே இருக்க வேண்டிதான், இல்லைங்களா? அப்போ இந்த உடல் பரிபூர்ணமாக இருக்கும் போது இந்த ஆத்மா இந்த உடலை வளர்த்து தன் பதிவுகளை தீர்த்து கொள்வதற்காக எடுத்திருக்கிறது. சொல்லுவாங்க இல்லையா, இப்ப விட்டா எப்பவுமே கிடையாது. This is the opportunity, this is the right time. நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்காக, உடல் நலத்தை பாதுகாப்பதற்காக, உயிர் வளத்தை பாதுகாப்பதற்காக, ஜீவவித்தின் தரத்தை தூய்மை செய்து கொள்வதற்காக, இதன் மூலம் நாம் கருமையத்தை தூய்மை செய்து கொள்வதற்காக இதுதான் ரைட் டைம். நான் எப்படின்னா வாழ்ந்துட்டு என் குழந்தைங்க கிட்ட இதை கொடுத்துட்டு போயிடுறேன், அப்படி வாழ முடியாது. நம்மளுடைய பிராரப்தம் பிளஸ் நம்ம சஞ்சித்தம் பிளஸ் நம்ம பிராரப்தம் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்மளுடைய குழந்தைகளுடைய ஆகாமியம். நம்மளுடைய ஆகாமியம் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்ம குழந்தைகளோட சஞ்சித்தம். எது நமக்கு சஞ்சித்தமா வந்ததோ அதை சார்ந்து நாம் பிராரப்த கர்மாவை இயற்றி கொண்டிருக்கின்றோம். அதன் வழியே சஞ்சித்தமும் பிராரப்தமும் இணைந்து நம்முடைய ஆகாமியம் உருவாகின்றது. நம்மளுடைய ஆகாமியம் தான் நம்மளுடைய குழந்தையின் சஞ்சித்தமாக வரப்போகிறது. நம்ம எதற்காக பிறந்திருக்கோங்க? இப்போ 6ஆம் அறிவு முழுமை பெறணும், தன்னிலை உணரணும், அதெல்லாம் ஓகே. இப்ப நம்மள இந்த வாழ்க்கையில, சராசரி வாழ்க்கையில, இந்த இயல்பான வாழ்க்கையில நம்ம எதற்காக பிறந்திருக்கோங்க? நம்ம குழந்தைகளை பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், ஆன்மீகம் கிடைச்சிருச்சு, நல்ல பதிவுகளை உருவாக்கி நம் வழியே பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பதிவுகளை கொடுக்கணும். அடிப்படை. அதுக்கப்புறமா 6ஆம் அறிவு முழுமையெல்லாம் பார்த்துக்கலாங்க. அடிப்படை நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த கருமையத்தை கொடுக்கணுங்க. இதுதான் அடிப்படை. ஒரு பெண்கள் அப்படி வரும்னா எதற்காக வரும்? என் குழந்தைங்க நல்லா இருக்கணும். ஆண்கள் கூட அதுதான் இருக்கும், பட் பெண்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கும். என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்க நிறைவா வாழணும், அப்ப நான் ஆரோக்கியமா இருக்கணும், அதற்காக நம்ம வரோம், இல்லைங்களா? அதுதான் என்னுடைய ஆகாமியம் என்னுடைய குழந்தைகளுக்கு சஞ்சிதமாக செல்ல போகின்றது. அப்ப இந்த பிரிவுல முடிஞ்ச அளவுக்கு நம்ம கருமையத்தை நாம தூய்மை செஞ்சுக்கணும். முடிஞ்சா முக்தி அடைவதற்கான வாய்ப்பை இப்பிரிவிலே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம கவனம் எதை நோக்கி இருக்குங்க? நம்மளுடைய கருமையத்தின் தூய்மை நோக்கி இருக்க வேண்டும். அதற்காக அளிக்கப்பட்டதுதான் உடற்பயிற்சி, அகத்தவம், தற்சோதனை. நம்ம அருட்தந்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நமக்காக, நம் கருமையத்தை நாம் தூய்மை செய்வதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து உள்ளார். அந்த நன்றி கடனுக்காவது நாம இந்த கருமையத்தை தூய்மை செய்வதற்கான முயற்சி நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். நன்றி உணர்வோடு நம் ஆசான் நம்ம கழித்த வரத்திற்கு நாம் நன்றி உணர்வோடு நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன்றி இப்பிறவி வேற ஏதும் கிடையாது. இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? அப்போ ஆசான் நம்ம கொடுத்த வரத்தை, நம்ம கோயில் போவோம் இல்லைங்களா? கோயிலுக்கு போனா எப்படி இருப்போங்க? 2 கைய குவிச்சு, ஒரு மேல இடது கை மேல வலது கை வச்சு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு கண்ணுல ஒத்தி சாப்பிடுவோம், நெத்தியில வச்சுப்போம், பிறருக்கு கொடுப்போம். அதேதாங்க ஆசான் கொடுத்த இந்த வரத்தை 2 கை கூப்பி வாங்கி நம்ம மதித்து போற்றி நன்றி உணர்வோடு அதை பின்பற்ற வேண்டும். அதுதான் அவருக்கு நம்ம செய்யற நன்றி கடன். அந்த பயிற்சியை முழுமையாக செய்ய வேண்டும். அப்பதான் நம்மளுடைய கருமையும் எளிமையாக தூய்மை அடையும். ஆசான் அவருடைய லாஸ்ட் டே ஸ்பீச்சுக்கு அது ப்ரீவியஸ் ஸ்பீச்சா என்னன்னு தெரியலீங்க. அவர் அந்த வீல் சேர்ல கொண்டு வருவாங்க. நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. பல ஆன்மீக நிலையங்கள் இருக்கு இறைவனை உணர்வதற்காக.
இறைநிலை உணர்த்துவதற்காக அந்த ஆன்மீக சங்கங்களில் மிகவும் எளிமையானது நம் சங்கம். கடவுளை உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக எளிமையாக உணர்ந்திடலாம் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ந்தது. பெண்கள் எல்லாம் அதெல்லாம் அவ்வளவு ஈஸியாலாம் உணர்ந்து, ஏன்னா வீட்டு வேலையும் அதிகமா இருக்கு. பட் அதையும் கடந்து ஒன்றால் ஒன்று மேம்பட உங்களால் வாழ முடியும்னு ஒவ்வொரு அணுவிலையும் அசைவிலையும் ஐயா நமக்கு வழிகாட்டிருக்காரு இல்லைங்களா? எத்தனை பிறவி எடுத்து நன்றி சொன்னாலும் மிகை ஆகாது. அந்த வகையில ஆசான் அவர்களை பரிபூர்ணமாக வணங்கி நாம் அவர் அருளும் செய்திக்குள் செல்வோம் நண்பர்களே. அப்போ நம்ம கருமையை தூய்மையில நம்ம போக்கஸ் பண்ணணும் இந்த பிறவில. சோ கண் அகத்தை பார்த்தாலும் அகக்கண் விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும். காதுகள் அகத்தை கேட்டாலும் அகக்காது விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய வாய் வெளியில பேசினாலும் அகம் வாய் விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும். ஒரு ஞானி சொல்றாரு, என்ன இது அகக்கண் உறக்கண் இப்படி ரெண்டு இருக்கா? ஆமா, அகக்கண்ணானது பதிவுகளை சுமந்து கொண்டிருக்குள்ளது. அகக்காது ஆனது நம்ம கருமையத்துள்ள களங்கங்களின் பிரதிபலிப்பாக உள்ளது. நம்ம வாயானது நம்மளுடைய கருமைத்துள்ள பதிவுகளும் பிரதிபலிப்பாக உள்ளது. ஆனால் இந்த அகக்கண், இந்த அகக்காது, இந்த அக வாயானது தெய்வீகத்தின் பிரதிபலிப்பாக உள்ளது. அதுதான் விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும். இந்த விழிப்பு நிலையில இருக்கும் போது விழிப்பு நிலை, விளைவறிந்த விழிப்பு நிலை, அயரா விழிப்பு நிலை, இந்த மூன்று நிலைகளில் நாம் செயல்படும் போது, வாழும்போது நம்முடைய அகக்கண் உறக்கத்திலும் நம்ம அகக்கண்ணானது விழிப்பு நிலை இருக்கிறது. கேட்பதிலும் நம்ம காதல புறக்காதல் சில சமயங்கள பல விஷயங்கள் விழாதுங்க. நல்லது வரும் ஆனா விழாது. நல்ல சிந்தனைகள் வரும் ஆனா அந்த பதிவுகள் என்ன பண்ணும், இந்த புறக்காதை அடைச்சு வச்சோம், அது விழாது அதுல. அதே மாதிரி வாய், நல்லதான் பேசணும்னு நினைப்போம், ஆணு வாய் திறப்போம், ஆணு திறக்கிற வாய் வெளியா தப்ப தப்பா வந்து விடும். இந்த கவுண்டமணி என்னடா இந்த சினிமா பத்தி எல்லாம் பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு அசைவும் இறைவனின் அசைவு. அது இறைவனின் அசைவாக பார்த்தால் இறைவனின் அசைவு, மனிதனின் அசைவாக பார்த்தால் பதிவுகளின் அசைவு. அப்போ நம்மை சுற்றி இறை தரிசனமானது எங்கும் தன்னுடைய திருநடனத்தை நமக்கு அருளிக்கொண்டே இருக்கின்றது, அருள் பாவித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் நம் புறம் அதை காண மறுக்கிறது. ஆனால் நம் அகமானது விழிப்பு நிலையோடு இருந்தால் அதை கண்டு இன்புற்று அதில் லயமாகிறது. அவ்வாறுதான் ஞானிகள் நமக்கு அதை கண்டு இன்புற்று அதுவாக கரைந்து நமக்கு தத்துவங்களை அருளி உணர், அந்த சத்தியத்தை நமக்கு அருளி உணர். அந்த வகையில இந்த பிறவில நம்ம விழிப்பு நிலையோடு இருக்கணுங்க. கருமைய தூய்மைக்கு முதல் டாஸ்க் விழிப்பு நிலையோட இருக்கணும், அயரா விழிப்பு நிலையோட இருக்கணும். மிஸ்டர் பீன் இருக்கும் இல்லைங்களா, அவங்க சொல்லுவாங்க அயரா விழிப்பு நிலை. கண்ணுல வச்சு பார்ப்பாங்க, கார்ட்டூன் பாத்தீங்கன்னா கண்ணு மேல உறங்க கூடாதுன்னு கண்ணு மேல அந்த கிளிப்பு மாதிரி வச்சு எக்ஸாம் படிப்பாங்க. அதே மாதிரி நம்ம அகக்கண்ணு விழிப்பு நிலையோடு இருந்து நம்மை சுற்றி உள்ள அத்தனையுமே ஒரு கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா விளைவறிந்த விழிப்பு நிலை. ஒரு செயல் செய்து விட்டால் அதற்கு ஒரு விளைவு நடக்குது, அது நன்மையாகவோ தீமையாகவோ நடக்கிறது. மீண்டும் அத்தகைய செயல் செய்யும் போது முன் அனுபவித்த விளைவை மனதிற்கொண்டு அச்செயலை ஆற்ற வேண்டும். அதுதான் மனிதனுக்கு ஸ்பெஷல், நமக்கு ஸ்பெஷல். ஐந்தறிவுக்கு அது ஸ்பெஷல் இல்லை. ஆனா பாருங்க, ஐந்தறிவு விளைவறிந்த விழிப்பு நிலையோடு இருக்கிறத பல சமயம் கவனிக்க முடியுது. எங்க வீட்டுல
எங்க ஊர்ல குரங்கு ரொம்ப ஜாஸ்திங்க. நாங்க குடியாத்தத்துல இருக்கோம். குடியாத்தம் எங்க இருக்கு? வேலூர் மாவட்டத்துல இருக்கு. சென்னையில இருந்து ஒரு 3 மணி நேரம் டிஸ்டன்ஸ்ல. இங்க பார்த்தோம்னா நிறைய குரங்குகள் இருக்கு சொன்னாங்களா. அந்த குரங்குகள் பார்த்தோம்னா ஒரு முறை ரொம்ப ரொம்ப வாழுங்க. நம்ம குழந்தைங்க மாதிரி பண்ணோம். ஒரு முறை இந்த பைக்கு எல்லாத்தையும் அந்த சீட்டெல்லாம் கிளிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நான் என்ன பண்ணேன், ஒரு பட்டாசும் ஊதுவத்தி எடுத்துட்டு போனேன். நான் வர சத்தம் கேட்டோடனே பைக்ல இருந்து மேல ஓட்டு மேல குதிச்சிருச்சு. அங்க போன உடனே நான் ஒரு கையில, நான் வெடிக்கல, ஒரு கையில ஒரு ஒரு ஊதுபத்தியும் ஒரு கையில வெடியும் வச்சிருக்கேன். அந்த குரங்கு என்ன பாத்தீங்கன்னா, அந்த ஊதுபத்தியும் அந்த வெடியும் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணுச்சு மேல. ஓட்டுல இருந்து அது இன்னும் கொஞ்சம் மேல ஜம்ப் பண்ணுச்சு. நான் ஊதுபத்தியும் வெடியும் பக்கத்துல கொண்டு வர, பத்த வைக்கல, கொண்டு வர உடனே ஓடி போயிடுச்சு. ஏன்னா அந்த குரங்கானது ஏதோ ஒரு நாள் கடந்த காலத்தில் காயப்பட்டு இருக்கும், இல்ல அந்த சப்தத்தை கேட்டு பயந்திருக்கும். அப்ப என்ன பண்ணுதுங்க, அந்த விளைவு இன்னைக்கு அதுக்கு வந்து ஞாபகம் வருது. அது சண்டிதனம் பண்ணோம், ஒருத்தர் வெடிச்சாங்க, அந்த சப்தத்தை நம்ம நிறைய பயந்துட்டோம், இல்ல அந்த வெடியால நம்ம பாதிக்கப்பட்டோம் ஞாபகம் வருது. நான் 2 பக்கத்துல கொண்டு போறேங்க, நான் வெடிப்பனா என்னன்னு கூட தெரியாது, அது ஓடி போயிடுது. நம்ம என்ன பண்ணுவாங்க, நான் பார்த்திருக்கேங்க, பக்கத்திலே வெடி வச்சிருப்பாங்க, நேரம் போவாங்க, போயிட்டு வெடிச்ச பிறகு அறிவு இருக்கா, நான் தான் வரேன் தெரியுதுல, ஏன் வெடி வெடிச்சுங்க. நம்ம என்ன கேட்கலாங்க, நான் தான் வைக்கிறேன் தெரு, ஏப்பா நடந்தீங்க. வெடிக்கிற இடத்துல வந்து பக்கத்துல நிப்பாங்க, அதை கடந்து போவாங்க. நெருப்பு வருதுன்னு தெரியும், ஆனா கடந்து போவாங்க, வெடிச்ச பிறகு திட்டிட்டு போவாங்க. அப்போ விளைவறிந்த விழிப்பு நிலை குறைவாக உள்ளது. இங்க பாருங்க, 5க்கு இருக்காதுன்றாங்க, ஆனா நடைமுறை வாழ்க்கையில 5 விளைவறிந்த விழிப்பு நிலையோடு இருக்கின்றது. அப்போ இந்த 6ஆம் அறிவில் நம்ம முழுமையாக வாழ வேண்டும் என்றால் இந்த 5ஐ வெல்ல வேண்டும். 5 நிறைய கத்துக்கணுங்க, நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அது எல்லா இயக்கங்களிலும் நம்ம பாடம் கற்றுக்கொண்டோம்னா கண்டிப்பாக 6ஆம் அறிவினுடைய சிகரத்தை நாம் தொட்டு விடுவோம் நண்பர்களே. அந்த வகையில பார்க்க போகும்போது இந்த கருமையத்தை தூய்மை செய்வதற்காக அயரா விழிப்பு நிலை, விளைவறிந்த விழிப்பு நிலை வேண்டும். எதற்காக? எதையெல்லாம் நாம் பின்பற்றுவதற்காக இந்த விளைவறிந்த விழிப்பு நிலை வேண்டும். சுவாமிஜி நமக்கு வாழ்க்கை வளமுடன் சுவாமிஜி நமக்கு கவி கொடுத்திருக்காருங்க. எந்த நிலையெல்லாம் நம்ம விழிவறிந்த விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும், விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும். நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சு இடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உள்ளம் வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவழிக்கும் பொறாமை சீனம் பஞ்சம் காத்தல், மேலும் நெறிப்பிழந்த உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு தரைப்படுத்தும் எண்ணம், இவை கருமையன் தன்னை களங்கப்படுத்திவிடும். கருத்தோடு சீர் செய்வோம், கருத்தோடு சீர் செய்வோம். விழிப்பு நிலையோடு, இந்த 3லும் விழிப்பு நிலையோடு இருந்து அந்த கருத்தை அகமாக கொண்டு சீர் செய்வோம். அப்போ நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசை கூட்டம். இந்த லைன்ஸ் பார்த்தோம்னா உண்மையிலேங்க நம்ம ஐயா கொடுத்த சப்ஜெக்ட், அவருடைய பயிற்சி முறைகள் கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா முக்தி பயங்கர ஈஸிங்க. பயிற்சி முயற்சி, அதை பின்பற்றக்கூடிய தெளிவு துணிவு அவசியம். இந்த நிலையில நம்ம பயிற்சியில அவர் கத்துக் கொடுத்த பாடங்களை முழுமையா நம்ம பின்னாடி போய் செக் பண்ண வேண்டாம். யார் அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்திருக்காங்கன்னு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் சாத்தியமான முன்ன போய் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கண்ணை மூடிட்டு blindly we need to follow our guru. Nothing else we need in life. Blindly we need to follow our guru. கண்ணை மூடிக்கிட்டு எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மில் தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கியே தீரும். வேற வார்த்தை கிடையாது. இந்த வகையில ஐயா கொடுத்த நமக்கு பல கருமைய தூய்மை
என்ற நிலையில நமக்கு இத கொடுத்திருக்காரு. இத ஃபாலோ பண்ணாலே, இது ஒண்ணு ஃபாலோ பண்ணாலே இந்த பிறவியில நம்ம 99% முடிஞ்சா 100% நம்ம கருமை தூய்மையாயிடுங்க. டாக்டர் ஃபாலோ பண்ண பயிற்சிகளோட நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். இப்போ இந்த ஆசையை பேராசையாக மாற்றிக்கொள்ளாமல் எல்லாவற்றிலும் நிறைவு காண்பது, நிறைவாக வாழ பழகிக் கொள்வது. எப்பவும் எக்ஸஸா நம்ம ஆசைப்படும் போதுதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைன்னு ஒண்ணு வருதுங்க. எக்ஸஸா ஆசைப்படும் போதுதான். அப்போ ஒவ்வொரு இச்சைகள் இல்லாம இருக்க முடியாது. அடிப்படை வாழ்வதற்கு, நான் உயிர் வாழ்வதற்கு எனக்கு ஆசை அவசியம். நான் வாழணும், நான் சாதிப்பதற்கு எனக்கு ஆசை அவசியம். உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஆசை அவசியம். ஐயா, நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தை மக்களிடையே நான் பகிர வேண்டும். என் வழியாக உங்களுடைய அறிவாற்றலானது மக்களிடம் செய்ய வேண்டும். அவ்வாறு செல்வதற்கு என்னுடைய ஆத்மா தகுதியாக இருக்க வேண்டும். இது எல்லாமே ஆசைங்க, இல்லைங்களா? நம்ம ஆத்மா தகுதியா இருந்தா ஐயாவோட ஆற்றலானது எளிமையாக நம்மை கடந்து நம்மளுடைய கருமையத்தை சேர்ந்துருவாங்க. நாம நிறைய ஆசைகளை சுமந்து ஒரு ஆசைகளின் பேராசையின் மூட்டையாக இருந்தோமானால் நம்ம வாழ்க்கையை நம்மால வாழ முடியாது. உடம்பே பாரமா இருக்கும், ஆத்மா பாரமா இருக்கும். நம்ம ஆத்மா எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா? இந்த பூச்சி பார்த்திருக்கீங்களா? சிங்கப்பூர்ல நீங்க இருந்தாலும் இந்தியால இருந்து எல்லாருமே போயிருப்பீங்க. அந்த பஞ்சு பூச்சின்னு வாங்க, குட்டியா இருக்கும் பூச்சி. மேல ஒரு ஃபெதர்ஸ் ஊசியா இருக்கும். அது அப்படியே லேசா பறக்கும். அது மேல சின்னதா ஒரு தூசி விழுந்தாலும் டப்புக்கு கீழே விழுந்துரும். மறுபடியும் தூசி நீங்கிச்சு அப்படியே மேல பறக்கும். அவ்வளவு லேசா இருக்குங்க அந்த பூச்சி. எப்பவும் இறைவனின் படைப்பில் அந்த பூச்சும் ஒரு செய்தியை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் தான் அதை பார்ப்பதில்லை. ஆத்மாவின் பிரதிபலிப்பை அந்த பூச்சி நமக்கு காட்டுகிறது. நம்ம ஆத்மானது அவ்வளவு லேசா இருக்கணுங்க, அவ்வளவு லேசா இருக்கணும். இந்த ஆசைகளை நம்ம போட்டும் போது அந்த ஆத்மாவானது வெயிட் ஆயிடுது. எப்படி? அது மேல ஒரு தூசி பட்ட மாதிரி. ஒரு தூசி பட்டாலே அந்த பூச்சி கீழே விழுந்துருது, பூமியில நின்னுடுது. அது பெரிய பாறங்கள் வைக்கிறோம் வச்சுக்கோங்க, அந்த தூசி செத்தே போயிடும், அந்த பூச்சி செத்தே போயிடும். அப்ப நம்ம ஆத்மானது அவ்வாறுதான் லேசாக இருந்தால், விழிப்பு நிலையோடு இருந்து முறையான தற்சோதனை பயின்று சீரான வாழ்க்கையை, முழுமையான வாழ்க்கையை, குருவர்களை பற்றி கொண்டு முழுமையான வாழ்க்கையை வாழும் போது அது இந்த உடலிற்கு பிரிந்த பின்னர் அந்த ஆத்மா, தூய்மையான ஆத்மானது எவ்வாறாக அந்த காந்தமானது இரும்பில் அருகில் எடுத்து செல்லும் போது இரும்பில் ஒட்டி கொள்கின்றதோ அவ்வாறாக நம் உடலிலிருந்து வெளியேறிய அந்த தூய்மையான கருமையமானது இந்த உடலை விட்டு வெளியேற பின் இயல்பாகவே பரமாத்மாவோடு இணைந்து விடுகிறது. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து விடுகிறது, வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ், சலனம் இல்லாமல். ஆனா இந்த ஆத்மாவை இந்த நிறைவு பெறாமல் இருக்கும் இந்த ஆசைகள் மூட்டையும் வஞ்சத்தையும் கோபங்களையும் சுமந்து கொண்டு இந்த ஆத்மா வெளியேறும் போது சாரூபத்திலேயே இருக்கின்றது. இந்த பூமி என்ற எல்லைக்குட்பட்டே அது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பிறருடைய உடலில் கலந்து தன் பதிவை கழித்துக் கொள்வதற்காக எத்தனித்துக் கொண்டு இருக்கின்றது. இந்த உடல்ல இருந்து பட்ட பாடு போதாதா? இன்னொரு உடல்ல வேற போய் நம்ம கழிக்கணுமா? வெளியே வந்தா காந்தம் மாதிரி இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒட்டிக்கணுங்க. வழியில எங்கேயுமே தங்கு தடை இருந்து ஒட்டிக்கணும். அதற்கு நம் ஆசைகள் தடையாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன குறைங்க இந்த பிறவில? என்ன குறை? உண்மையிலேங்க வேதாத்திரி வந்த பிறகுதான் நிறை வாழ்வை பார்க்க ஆரம்பிச்சு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. எல்லா வாழ்க்கையிலும் ஒரு குறைக்குடம் இருக்கதான் செய்யுது. பட் அதையும் தாண்டி நிறைவை தேட வேண்டும். நிறைவை தேட வேண்டும். உறக்கன் முறையை தேடும்,
அகக்கண் நிறைவை தேடும். அப்போ நம்ம அகக்கண்ணானது நிறைவை தேட வேண்டும். அந்த புறக்கண்ணுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் நிறைவை தேட. அப்போ நமக்கு என்னங்க குறை? நிறைவா இருக்கும். எல்லாராலையும் 6ஆம் அறிவு வர முடிஞ்சுதா? வர முடியாததா? இன்னும் பல உயிர்கள் 5 நின்று கொண்டிருக்கின்றது. ஆனா நாம 6ஆம் அறிவு அதுவும் குரு நம்ம ஆட்கொண்டு முழுமை கிட்ட போயிட்டு இருக்கோம். எப்ப அவர் தீட்சை கொடுத்தாங்க அன்னைக்கு முழுமை கிட்ட போயிட்டோங்க. நமக்கும் முழுமைக்கும் நடுவுல ஒரு கோடு இருக்கு. அது நீக்கிட்டோங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கடந்துருவோம். ஆனா அந்த கோட்டை தாண்ட நம்ம பழக்கம் விடுவது கிடையாது. அதில் ஒன்றுதான் நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசையின் கூட்டம். முதல்ல நிறைவு பெறுங்க. உறவுகளின் நிறைவு. பற்றை விட்டால் மட்டுமே உறவுகளின் நிறைவு ஏற்படும். பற்றை விடாத வரையில் உறவுகள் மேல் உள்ள பற்றல் தெளிவு கிடைக்காத வரையில், அறிவில் துறவு வராத வரையில் நிறைவு இல்லைங்க. நம்ம ஆத்மாக்கு தவிச்சுக்கிட்டே இருக்கும், துடிச்சுக்கிட்டே இருக்கும். என் கணவர் இப்படி பண்ணிட்டாரே, என் குழந்தைங்க இப்படி இருக்காங்களே. ஏன்னா குழந்தைங்க பார்த்தோம்னா வளர்ச்சியில பார்த்தோம்னா ஒவ்வொரு மாற்றங்கள் கொண்டே இருக்கும். குழந்தையா இருக்கும் போது நம்ம பேச்ச கேட்பாங்க, வேற வழியில கேட்டுதான் ஆகணும். பேச்ச கேட்கலாம் அம்மா அடிச்சிடுவாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு லைட்டா கொஸ்டின் பண்ணுவாங்க. அதை விட ஜாஸ்தி அடலசன்ட் ஸ்டேஜ். ஐ நோ மா, யூ கீப் குவைட். எனக்கு தெரியுமா, நீங்க வாய்ட்டா இருக்காதீங்க. அதுக்கு வளர்ந்த பிறகு எனக்கு எல்லாம் தெரியுமா, அமைதியா இருக்கு, உங்க வேலையை பார்த்துட்டு அமைதியா ஓரமா உக்காந்துக்கு. அப்போ நமக்கு நிறைவான என் குழந்தை எப்படி வளர்த்த, கடைசியில என் சொல்ற பேச்ச கேட்கலையே, தவிப்பு தவிப்பு பற்றினால் என் குழந்தைய என்ன கவனிக்கலையே, என் குழந்தைய சொல்ற பேச்ச கேட்கலையே. காலத்துக்கு ஏற்ற மாற்றம் எவ்வாறு நம்மிடத்தில் வந்ததோ அவ்வாறு நம் குழந்தைகளிடம் வரும். பற்றின் காரணமாக நம்ம தவிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த காலம், அது ஞானிகள் சொல்றாங்க, காத்திரு, காத்திருக்க பழகு. அந்த காலம் வருவதற்கு குழந்தைகளுக்கு அந்த அனுபவம் கிடைத்து, உண்மையின் அனுபவம் கிட்டி, நம் அருமையை நாம் புரிந்து கொள்வதற்காக வாய்ப்பு ஒரு நாள் வரும். பெற்றோரின் மதிப்பை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஒரு நாள் வரும். எப்படி இறைவன் எனக்கு அருள்னாலும் அருள் புரிந்தாலும் அவ்வாறு அவர்களுக்கும் அது கிட்டும். ஆனா நமக்கு தான் பொறுமை கிடையாது. வாழ்க்கை என்ற ஓட்டத்துல மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்க ஒவ்வொரு உறவுகளின், ஏங்க நாம கூட பிறந்ததுல இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். எத்தனை மாற்றங்கள் நம்ம கிட்டங்க. ஆனா எல்லாரும் நமக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க நம்மை சுற்றி உள்ளவர்களும் ஏற்படும் மாற்றங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும், எதிர்கொண்டு அறிவில் வெற்றி பெற வேண்டும். யாருடைய அறிவு? நம்ம அறிவில். என்னாலையும் இதை சமாளிக்க முடியும், என்னாலையும் என்னை சுற்றி உள்ள மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அங்குதான் மனமானது பலம் பெறுகிறது. அப்ப இல்லாம ஏகிக்கிட்டே இருந்தா என்னங்க, அவங்க நல்லா பேசுவாங்கன்னு நினைச்சேன், பேசவே இல்லை. இவங்க நல்லா பாத்துப்பாங்கன்னு நினைச்சேன், பார்க்கவே இல்லை. அப்ப நம்ம மனசுல ஏக்கங்கள், ஆசைகள், அந்த நகை வாங்கலாம்னு நினைச்சேன், கிடைக்கவே இல்லை. இந்த தவிப்பு எல்லாம் எதை நோக்கி காட்ட தெரியுங்களா? நம்ம மனதின் தவிப்பு எதை நமக்கு பிரதிபலிக்குதுன்னு தெரியுங்களா? நம்ம மனதின் தவிப்பு பிரதிபலிப்பது ஆசைகளை அல்ல. இது உனது கிடையாது. நீ அந்த தவிப்பேங்க, தவிப்பை எதை காட்டுதுன்னா, அகக்காது கொடுத்து அந்த தவிப்பு பேசுறத கேட்டோம் வச்சுக்கோங்க. அந்த தவிப்பு என்ன சொல்லும் தெரியுங்களா? நீ இதற்காக பிறந்தவள் கிடையாது. நீ மெய்ப்பொருள் உணர்ந்து முழுமை பெற்று அதுவாக கரையக்கூட தகமை பெற்றவள். இந்த சிற்றின்பங்களுக்காக நாம் வாழ்வை சிதைத்துக் கொள்ளக்கூடாது. பிறரின் நோக்கத்தை மறந்துவிடக் கூடாது. அதையும் கடந்து பயணிக்க வேண்டும். அதையும் கடந்து பயணிக்க வேண்டும். பிறர் காயப்படுத்தும் போது கஷ்டமா தாங்க இருக்கும். நம்ம சுத்தி இருக்கவங்க பல சமயங்கள்ல சுத்தி சுத்தி அடிப்பாங்க. திரும்புற இடத்துல அடி விடும்.
ஐயோ நான் எதிர்பார்க்கலையே, எப்படிலாம் நினைச்சேன், என்னை இப்படி அடிச்சுட்டாங்க. அப்படித்தான் அடிப்பாங்க. எதுக்காக அடிக்கிறாங்கன்னா, நல்லா கவனமா கேட்டுக்கங்க. நம்ம குழந்தைய எதுக்கு அடிப்போங்க? சொல்ற பேச்சு கேட்கலன்னா அடிப்போம் இல்லைங்களா? சொல்ற பேச்சு கேட்கலன்னா அடிப்போம். அதுதான் நம் அறிவில் தடம் மாறும் போது, திசை மாறும் போது, எதை நோக்கி செல்ல வேண்டுமோ அந்நிலை மறந்து மயக்கத்திலே நம்ம அறிவை அழுத்தி திசை மாறி செல்லும் போது இறைவன் அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுகின்றான். தடம் மாறி சென்று கொண்டிருக்கின்றாய், நான் எதற்காக உன்னை படைக்கவில்லை, நீ முழுமை பெற வேண்டும். இந்த பிறவியின் தொடரை முழுமை பெற்று அதை அறுக்க வேண்டும். நீ என்னுள் கரைய வேண்டும். நீ நானாக இருந்து நானே நீயாக வந்திருக்கும் சத்தியத்தை உணர வேண்டும். அதற்காக தான் அனுப்பியிருக்கேன். ஆனால் அதை மறந்து என்ன செஞ்சிட்டு இருக்க? சொல்லி பார்க்கும். அன்போடு சொல்லும், கருணையோடு சொல்லும். காது கேட்காது. எதுங்க? புறக்காது கேட்காது. அகக்காதும் சில பதிவுகளால, அழுத்தமான பதிவுகளால அது எல்லாமே என்னங்க பாருங்க, அழுத்தமான காயங்கள். அண்டர்லைன், அழுத்தமான ஆழமான காயங்கள். ஆழமான மார்க் வைங்க. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசையின் கூட்டங்கள் அதோட விளைவு. நான் சொன்னதை கேட்டியா? கேட்கல. அடி விடுது. அழுத்தமா ஆழமா அடிவிடுது. இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம மார்க் பண்ணோம்னா, அழுத்தம் என்று முந்தாற்றல் ஒன்றை கொண்டே. அழுத்தம் என்றது யாரோட நிலை? இறைவனின் நிலை. அழுத்தம் எங்கெல்லாம் நம்ம ஆத்மா அழுத்தமாக ஃபீல் பண்ணுதோ, மனம் அழுத்தமாக ஃபீல் பண்ணுதோ, உயிர் ஜீவகாந்தத்தில் ஒரு அழுத்தம் ஏற்படுகிறதோ, அங்கெல்லாம் இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கின்றான் நம்மை. அது இறைவனின் செயல். ஆழமாக, ஆழம் என்றால் ஆழத்தில் இருப்பது என்னங்க? ஆழத்தில் இருப்பது என்ன? இறைவன் தான். ஆழ்நிலைதான். அப்போ எங்க ஆழமாக வலிக்கிறதோ, எங்க அழுத்தமாக காயப்படுகின்றோமோ, அது எல்லாம் இறைவனின் செயல். சும்மா அகக்காது கொடுத்து கேட்டா அகக்கண்ணை விரிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். அதெல்லாம் இறைவனின் செயல். உடனே விழிப்பு நிலைக்கு வந்துடும். ஆஹா இறைவா, இது நீ எனக்கு கொடுக்கும் செய்தியா? உடனே தெரிஞ்சிடணுங்க. உடனே தெரிஞ்சிடணும். அம்மா அடிக்க வராங்க சொல்லும் போது குழந்தை உடனே அப்படியே ரெடி ஆயிடும் தப்பிக்கிறதுக்கு. வந்து அதே மாதிரிதான் இறைவா ஒரு அடி யார் மூலமா போடல, உடனே அடுத்த அடி விழாம இருக்க நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கணுங்க. இல்ல மென்மேலும் நான் என் கருமையத்தை கலங்கப்படுத்தி கொண்டேதான் இருப்பேன். ஆசைகள் மூட்டையை சுமந்து கொண்டேதான் என் கருமையம் இருக்கும். சினத்தோடு வாழ்ந்தேதான் தீருவேன் அப்படின்னும் போது அந்த அடியும் நமக்கு விழதான் செய்து, அது நமக்கு ஒரு நினைவூட்டல், ஸ்ட்ரீம்லைன் பண்றது நம்மளுடைய நிலையை. அப்போ நம்ம நிறைவான வாழ்வு வாழ வேண்டும். பேராசையில் அகப்படுத்திக் கொள்ளாமல் ஆசையை சீர்படுத்திக் கொண்டு முறையான ஆசையில் வாழ்ந்தோமையானால் கர்மயத்தின் தூய்மைக்கு ஆதாரமாக அமைந்து விடுகிறது நண்பர்களே. அடுத்து, நெஞ்சம் மனம் பேச்சு இறை பிணக்காகும் பொய்கள் நான் அக இரிகம் உள்ளோ சுட்டுவிடும். நெஞ்சம் நன்றாக பயணிக்க வேண்டும். ஆத்மாவில் ஒரு நிலை ஒன்று இருக்கு. வாழ்க வளமுடன். உங்கள் ஸ்பீச் வரலம்மா?
வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அந்த நாகரிகத்துக்கு பின்னாடி மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்குமா? நாகரிகம், அதுக்கு இடையில மிஸ் இதாயிருச்சு. நாகரிகம். ஆமாமா, வாழ்க வளமுடன். நாகரிகம். அப்போ நெஞ்சம், மனம், பேச்சு இவை ஒரே கட்டத்துல பயணம் பண்ணணுங்க. அது பிளவுபடக்கூடாதுங்க. பிளவுபடும் போதுதான் அந்த இடத்துல என்னதுங்க பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வருகிறது. நமக்கு கூட கிடையாதுங்க, பிறருக்கு துன்பத்தை, பாவ செயலை உருவாக்கக்கூடிய துன்பத்தை விளைவிக்கின்றோம் பிறருக்கு. நம்ம மனசு என்ன பண்ணணுங்க, உண்மையை பேசணும்னா பிரச்சனை இல்லைங்க. எந்த சூழ்நிலையும் தைரியமா நிக்கலாம். ஆத்மாவும் மனமும் பேச்சும் ஒன்றாக இருந்தால் எந்த சூழ்நிலையும் தெளிவாக தைரியமாக நின்றுடலாங்க. ஆனா எந்த இடத்துல முரண்பட்டு இருக்கின்றோமோ அந்த இடத்துல நம்ம அந்த பொய் பேசுற மறுபடியும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன லாஸ்ட் டைம் சொன்னோமோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பொய்ய மறுபடியும் சொல்லணும்ன்றது ஒரு சுமையாவே நமக்குள்ள வந்துருதுங்க. அது பெரிய சுமைங்க. அது உண்மை பேசுறவங்க ஆத்மாவும் மனமும் பேச்சும் ஒன்றாக செயல்பட்டு இந்த நாகரீகத்தை பின்பற்றுபவர்கள். நாகரீகம் என்பது இந்த உடையில் நாகரீகம், உணவில் நாகரீகம் எல்லாம் கிடையாதுங்க. நம்மளுடைய ஆத்மாவின் தன்மைக்கேற்ப தவம் இயற்றி அந்த ஆத்மாவின் தன்மைக்கேற்ப மனதின் செயல்பாடு இருக்க வேண்டுங்க. ஆத்மாவுக்கு முரணாக இருக்கும் போது, தெய்வீகத்தின் முரணாக இருக்கும் போது அந்த இடத்துல எல்லாமே முரண்பட்டு போயிடுதுங்க. முரண்பட்டு போய் விடுகிறது. அதனால பல பேருக்கு காயத்தை கொடுக்கிறோங்க. பொய் பேச ஆரம்பிச்சிடும், அடுத்தவங்களுக்கு காயம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் உண்மை பேசுவாங்க, அவங்க கிட்ட அடிச்சு பேசுவோம், நீ பொய் தான் பேசுற. அதை விட பாவம் என்ன தெரியுமாங்க, ஒருத்தர் உண்மையை பேசுறாங்க, நாகரிகத்தோடு நடந்துக்கிறாங்க, அவங்க கிட்ட அறிந்தோ அறியாமலோ அவங்க பேசுனத நாம ஸ்டாப் பண்றோங்க. நீ பொய் தான் பேசுறன்னு அடிச்சு பேசுறோங்க. அவங்க அறிவையே திசமாட்டம் செய்ய பாக்குறோங்க. அவங்களையே குழப்ப பாக்குறோங்க. நிறைய பேர் பார்த்திருக்கோங்க. நம்ம உறுதியா பேசினா இந்த பொய் இருக்கு பாத்தீங்களா, நம்ம எதிர்க்க பொய் இருக்கு பாத்தீங்களா, நம்மளை விட அழகா பேசும். அவங்களே குழப்பி விட்டுரும். அவங்களையே நான் பொய் தான் பேசணும் அப்படின்னு நினைக்க செஞ்சிடும். அன்லெஸ் அவங்க மன உறுதியோட பீக்ல இருந்தால் ஒழிய, அறிவில் அயரா விழிப்பு நிலையோடு இருந்தால் ஒழிய, கண்டிப்பிற்கு நேரத்துல இந்த பொய் உண்மையும் அடிச்சு சேதப்படுத்த பார்க்குங்க. ஆனா உண்மையானது அதையும் கடந்து விசுரூபம் எடுக்கும். அது அவனுக்கு தெரியாது. அப்போ எப்பவுமே நம்மளுடைய அறிவானது நாகரிகத்தோட இருக்கணுங்க. அடுத்தவங்க நம்மளும் அத நெஞ்சம் ஆர் உள்ளம் ஆர் ஆத்மா, நெஞ்சம் மனம் பேச்சு மூன்றும் ஒரே நிலையில இருக்கணுங்க. ஒரே கோட்ல டிராவல் பண்ணணும், ஸ்பிளிட் பண்ணி டிராவல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிறர் அது மாதிரி டிராவல் பண்ணும் போதும் நேர்மையாக உண்மையாக நாகரிகத்தோடு நடந்து கொள்ளும் போது அதை வணங்கி மதித்து போற்ற வேண்டும். யார் ஒருவர் அவ்வாறாக உள்ளவரின் உண்மையை வீழ்த்த நினைக்கின்றார்களோ அந்த உண்மையை அவர்களை வீழ்த்திவிடும். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்தது, மற்ற உயிர் பிறர் உள்ளம் வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வில் வரம் காத்தல். மற்ற உயிர் சுதந்திரமும், பிறருடைய சுதந்திரத்துல நம்ம தலையிடக்கூடாது. நம்ம குழந்தைங்க சொன்ன பாத்தீங்களா, நம்ம குழந்தைங்க வளர்றாங்க, நமக்கு உரிமை இருக்கவங்க கிட்ட மாற்றத்தை கொண்டு வரது. ஆனா ஒரு ஏஜுக்கு அப்புறமா, ஒரு அடலசன் ஏஜ் ஆஃப்டர் 18, 20 உள்ளே நுழைய முடியாதுங்க. அந்த சமயத்துல இறைவன் எனக்கு அனுபவத்தை அளித்த இறைவன் அவர்களுக்கும் ஒரு அனுபவம் அளிப்பான்.
அந்த அனுபவத்தை மூலம் அந்த குழந்தைகள் தெளிவு நிலை அடையட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு, நாம அது வரைக்கும் பற்றோட இருந்தவங்கள அந்த பற்றுல இருந்து விலகி நாம் கடமையை ஆற்ற வேண்டும், கடமை வாழ்த்த வேண்டும். குழந்தைகளை நல்ல வழி நடத்தணும் இறைவன் அப்படின்னு அந்த குழந்தைகளை வாழ்த்த 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 அவருக்கான ஒரு நாள் வரும்போது அந்த குழந்தைகள் அவர் பெரும் அனுபவத்தின் மூலமாக தெளிந்த நல்ல அறிவு பெறுவார்கள். இதை விடுத்து அவர்கள் சுதந்திரத்தில் நாம் தலையிட நினைக்கும் போது, இது நான் யதார்த்தமான நிலையில பேசுறேங்க, இன்னும் ஆழமான கருத்துக்கள் இருக்கு. பட் ஃபார் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் யதார்த்தமாக பேசுறோங்க, இயல்பான வாழ்க்கையில நடக்கிறத வச்சு பேசுறோங்க. நம்ம குழந்தைங்களை சுதந்திர தலையிடும் போது காயங்கள் மட்டுமே மிஞ்சும் நமக்கு. என் குழந்தை இப்படி பேசிருச்சு, என் குழந்தை பேசி சொல்லும் போது எஸ் நம்ம அவங்க சுதந்திரத்தை தலையிட்டோம், அது நம்ம காயப்பட்டோம். இப்போ பற்றுல இருந்து முழுமையாக வெளிவரும் நேரம், அந்த நேரம் அப்ப நம்ம முழுமையா வெளியேறணும். அதுல இருந்து அகம் முழுமையாக வெளியேற வேண்டும், புறம் கிடையாது. சரிங்களா? துறவு, அந்த அகமானது துறவு மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறுதான் ஒவ்வொரு உயிரினத்தின் சுதந்திரத்தை போற்றி காத்து மதித்தல் வேண்டும். யாரையும் டாமினேட் பண்ணக்கூடாது. சுவாமி சொல்லுங்க, கமெண்ட், கமாண்ட், டிமாண்ட், இது 3 இருக்கக்கூடாதுங்க. அப்ப இந்த 3 இல்லைனாலே எல்லாரும் சுதந்திரமா இருப்பாங்க. நம்ம சொல்ல வேண்டியது சொல்றோம், சொல்ல வேண்டியது சொல்றோம், அதை தாண்டி சூஸ் பண்ண வேண்டியது அவங்க கடமை. சரிங்களா? அப்ப அவங்க வாழ்க்கலாம். நம் வழியாக இறை கொடுக்கும் செய்தி அவங்க அவருடைய அகத்தை சென்றடையட்டும், அப்படி ஒரு வாழ்த்து சொல்லலாம். பட் we cannot comment, command or demand. சரிங்களா? அதே மாதிரி வாழ்வின் சுதந்திரம், வாழ்வின் பலம் காத்தல். ஒவ்வொரு வாழ்வின் பலம் காக்க வேண்டும். அவ்வாழ்வின் வளம் இழக்காமல் இருக்க நம்ம விழிப்பு நிலையோடு இருந்து ஒவ்வொரு வாழ்வின் வளத்தை முற்றி பார்த்து காக்க வேண்டும். நிறைவழிக்கும் பொறாமை, சினம், வஞ்சம் காத்தல். நெறிப்பிழந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, கரைப்படுத்தும் எண்ணங்கள், இவை கருமையம் தன்னை கலங்கப்படுத்திவிடும் கருத்தோடு சீர் செய்வோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம ஆத்மாவை இந்த 6 குணங்கள் பயப்படுத்தக்கூடாது. பேராசை, சினம், கடும்பட்டு, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். அதை நிறைமனமாக, பொறுமையாக, கற்பு நெறியாக, இல்லைங்களா, மன்னிப்பாக அதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே வரணும். விழிப்பு நிலையோடு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபார்முலா வருது இல்லைங்களா, கன்வர்ஷன். ஸ்கூல்ல அந்த ஃபார்முலாஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது அடுத்தடுத்து அந்த ஃபார்முலா மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். அடுத்தடுத்து கன்வர்ஷன் நடந்துகிட்டே இருக்கணும். கடுகளவு, ஏன்னா ஏற்கனவே சஞ்சித்தத்துக்கு நிறைய கொண்டு வந்திருக்கோங்க. அப்ப இனிமேலும் நம்ம நிறைய இருக்கிறத கழிச்சாலே போதுங்க. ஆனா அதுக்கு மேலேயும் நம்ம சேர்க்கிறோம்னா மீண்டும் அது கழிக்கிறதுக்கான நம்ம செயல்களை நம்ம மேலும் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அதை சீர்திருத்திக் கொள்வதற்கான விழிப்பு நிலையோடு நாம் இருக்க வேண்டும். ஆமா நண்பர்களே, எப்பவும் சுமை மனதில் கொள்ளாது இன்பம் காண்போம். எப்பவுமே எதையும் நம்ம ஆத்மாவில சுமையா வச்சுக்காம நம்ம மாற்று, அதாவது சொல்றாங்க இல்லைங்களா, இப்ப கொரோனா வருதுக்குன்னா அதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு ஒரு மாற்று செயல் இருக்கு. எந்த இடத்துலயுமே கில்ட்டியா இல்லாம, இப்போ நம்ம இதுல சில பேர் சொல்லுவாங்க, என்ன பயிற்சி எடுத்து நான் என்ன பிரயோஜனங்க, நான் மறுபடியும் ஃபெயில் ஆயிடுறேங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, மலைக்கலைக்கு என்ன இவ்வளவு பயிற்சி செஞ்சு நான் ஃபெயில் ஆறேனா. பதிவுகள் உள்ள அவள இருக்கு இல்லைங்களா, பாஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஃபெயில் ஆயிடுறோமே, இவ்வளவு பயிற்சி பண்ணி தோத்து போறோமே, அந்த கில்ட்டி கான்சியஸ் கூட நம்ம கிட்ட இருக்க கூடாதுங்க. பயிற்சியில இறங்கிட்டோம்னா குருவை கைப்பிடிச்சிட்டு 1000 முறை தோத்தாலும் நான் 1001வது முறை வென்றே தீர்வேன், விடாமுயற்சியோட நாம் பயிற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நான் இயல்பு வாழ்க்கை வாழ வேண்டாமா? என்னங்க நீங்க பயிற்சி செய்யுங்க, குருவை பிடிச்சிக்குங்க, நீங்க பயணம் செய்யுங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ எனக்கு குடும்பம் இருக்குங்க. என்ன கேட்டாங்க போன மாசம் ஒருத்தர், எனக்கு குடும்பம் இருக்குங்க, பசங்க இருக்குங்க, அவங்க எல்லாம் பார்க்க வேண்டாமா? பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படிங்க அது? அகம் தூய்மையானா
தூய்மை செய்யாமல் புறத்தே செல்வது ரிஸ்க். சிங்கத்தின் வாயில கை வைக்கிற மாதிரி. அகத்தே பயணிக்காமல் புறத்து செல்வது என்பது சிங்கத்தின் வாயில கை. லைவா பசியோட இருக்கிற சிங்கத்தின் வாயில கையை வைக்கிற மாதிரி. பதிவுகளை வான்னு கூப்பிடுற மாதிரி. இப்போ இங்க ஸ்பீச் நான் பேசுறோம்னா காலையில இருந்து அகத்தில் கொஞ்ச நேரம் பயணம் பண்ணாதான் புறத்துல இந்த ஆத்மாவின் வழியாக குருவின் வார்த்தைகள் வெளியேற முடியும். நான் வெறும் புறச்செயலே இருந்த வச்சுக்குங்க, தானா வந்துரும், எப்படியும் குரு பேசிடுவாரு அப்படின்னு காலையில இருந்து கோவப்பட்டு எமோஷனல் ஆகி இதை இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு சொல்லி நான் செஞ்சீங்கன்னா இங்க வருவது பதிவுகளின் வார்த்தையாக தான் இருக்கும். நான் என்ற ஆணவத்தின் வார்த்தையாக தான் இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன் பாத்தீங்களான்னு என்னை தான் நான் இங்க ஒப்படைப்பதை தவிர குருவின் வார்த்தைகள் பயணம் பண்ணாது. அப்ப என் கிளாஸ் இருக்கணும்னா முதல்ல அகத்துல பயணம் செய்யணும். சமைக்கும் போதும் நம்ம கவனம் அகத்துல இருக்கணும். அப்போ பீட்டால இருந்து ஆல்பால, அப்போ ஒவ்வொரு செயலிலும் நம்ம ஆல்பால இருக்குமா அப்படின்னு கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். தவம் இயற்ற வேண்டும். அப்பதான் அங்கிருந்து வர குரு வார்த்தையாக இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு நல்லது செய்ய போறோம், வீட்டை விட்டு வெளியே போறோம்னா ஒரு தவமாவது செஞ்சுட்டு வெளியே போகுமா? இன்னைக்கு காலையில ஒரு தவமாவது செஞ்சேனா அந்த தவம் செஞ்சுட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போகணும். தவம் பண்ணாம வீட்டு வாசப்படியே தாண்டக்கூடாது. நான் நல்லா இருக்கணும்னா, பாக்குறவங்களா நல்லவங்களா இருக்கணும்னா, யார் வழியாவும் கடுமையான எண்ணம் சொல் செயல் இருக்கக்கூடாதுன்னா, நம்முடைய பயணம் பாதுகாப்பா இருக்கணும்னா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே செல்வதற்கு முன் தவம் இயற்றாமல் செல்லக்கூடாது. இது வாழ்வின் ஒரு தலையாய கடமை. சொல்ற கால் கழுவிக்கிட்டு வீட்டுக்குள்ள வரணும் இல்லைங்களா? அப்புறம் அகம் தவம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வெளியே போகணும். குறிப்பா ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போறோம் வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பா இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேங்க. எங்களுடைய பேராசிரியர் ஒருவர் அவங்க மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருந்தாங்க. ஒருத்தர் வந்தாங்க, நல்லா பேசுனாங்க. பையனும் நல்ல ஹேண்ட்ஸமா இருந்தா, ஃபேமிலி கவர்மெண்ட் ஜாப், ரொம்ப பிரம்மாண்டமான ஃபேமிலியா இருந்தது. அவ்வளவு நல்லா பேசுனாங்க. அடுத்த முறை அவங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம பேசி நம்ம கை நினைச்சிடலாம் அப்படின்னாங்க. ஓகே, அவங்க டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். பட் அவங்க எல்லாம் விசாரிக்கும் போது, எப்படி விசாரிக்கணும் இல்லைங்களா, பொண்ணு கொடுக்குறோமே, விசாரிக்கும் போது யாருமே அவங்கள பத்தி தெரியலன்ற, அவங்க இருக்கிற ஏரியாவும் அதை பத்தி புதுசா வந்த ஏரியா. அவங்க புதுசா வந்தேன்னா நமக்கு ஏரியா அப்பப்போ அங்க உருவாகுது இல்லைங்களா, பிளாட் சிஸ்டம்ஸ் எல்லாம். ஆனா புதுசா இருக்கிற ஒரு பிளாட் சிஸ்டம்ல அவங்க இருக்காங்க. அதெல்லாம் அவங்களை பத்தி யாருக்குமே பெருசா தெரியல. 2 வருஷமாச்சு அவங்க சென்னைக்கு விசாரிக்கிறாங்க. யாருக்கும் அவங்கள பத்தி தெரியல. அப்புறம் என்ன பண்றது? குரு மேல பாரத்தை போடுது. அவங்க வீட்டுக்கு போறாங்க. போறதுக்கு முன்னாடி காலையில கண்ணாடி தவம் பண்ணாங்க, 9 மணி தவம் பண்ணாங்க, பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணாங்க. 3 மணில இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க 6 மணிக்கு கிளம்புறதுக்கு. அதுக்கப்புறமா போற வழியில இரநிலை தவம் போட்டு காதுல வச்சுக்கிட்டு அதை கேட்டுட்டு போற வழியில வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அங்க போய் இருக்காங்க. அங்க போய் நின்ன உடனே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்கு இல்லைங்களா, அன்னைக்கு பேசின துணி வேற, இன்னைக்கு அந்த ஸ்டைலே மாறி போச்சு. எப்படி இருந்ததுன்னா, எங்களை பத்தி நீங்க வெளியெல்லாம் விசாரிக்காதீங்க, நாங்க எவ்வளவு பேடுன்னு நாங்களே சொல்லிடுறோன்ற அளவுக்கு அவங்க அறிஞ்சு பேசினாங்களா அறியாம பேசினாங்களா தெரியாது. அவங்க வழியாவே அவங்க நேரோ மைண்டட் பீப்புள், குறுகிய நோக்கம் உடையவர்கள் வெளிப்படுத்துறாங்க. அவங்க அங்கிருந்து வர வழியில கால் பண்றாங்க, ஜெயா, இறைவன் அவர்கள் வழியாக பேசிவிட்டான். நான் குருவோட குரலை கேட்டேன். நான் எங்கும் விசாரிக்கல, அவங்களே அவங்கள பத்தி சொல்லிட்டாங்க. இனி அந்த சம்பந்தம் எனக்கு வேணாம் ஜெயா. உண்மையிலேங்க அவங்க மட்டும் நம்ம பதிவுகள் வேலை செஞ்சு அவங்க மட்டும் அன்னைக்கு நடந்த மாதிரியே நல்லவங்களா நடந்திருந்தாங்கன்னா அந்த குழந்தையோட லைஃப் என்ன ஆயிருக்குங்க. நேத்து முன்தினம் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு, அந்த குழந்தை உண்மையிலேயே நல்ல பையங்க, அது கிடைச்சு அந்த குழந்தைக்கு இன்னைக்கு 3 நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி. ரொம்ப நிறைவானது. அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க இப்படிதான் போனாங்க. அந்த பையனை பார்க்க போறதுக்கு இப்படிதான் போனாங்க. பாருங்களேன்,
ஏன்னா புறம் எப்படி இருக்கும்னு தெரியாது. எத்தனை பதிவுகள் நமக்குள்ளே, எவ்வளவு பதிவுகள் நம்ம சுத்தி எத்தனை கோடி ஜனங்க இருக்காங்க பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருமையத்தை வச்சிட்டு இருக்காங்க. எத்தனை விதமான பதிவுகள். அந்த பதிவுகளில் உள்ள பாவம் புண்ணியம். அந்த புண்ணியத்தை மட்டும் நமக்கு அனுபவிக்கணும்னா தவறு செஞ்சுட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு அந்த வீட்டை வாசப்படி தரணும். இதை நம்ம ஒரு குறிக்கோளாகி காலைல எழுந்த உடனே எப்படி நம்ம உடல் கழிவுகள் எல்லாம் வெளியேற்றோமோ, அப்போ மனத்துக்கு ஊட்டம் கொடுக்க வேண்டும். அது ஒரு ரெகுலர் பிராக்டிஸ். காய்கறி கடை போறதா கூட, நீங்க காய்கறி கடை தானே போயிட்டு தவம் பண்ற, நோ காம்ப்ரமைஸ். தவம் ஏற்றுவிட்டு தான் வெளியே செல்ல வேண்டும். அவராக இருக்கும்போது நம்மளுடைய ஆத்மா இவராக பிராக்டிஸ் 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 கண்டிப்பாக வெற்றி கிட்டமுங்க. சுவாமிஜி அதான் ரொம்ப அழகா சொல்றாரு. ரொம்ப பிடிச்ச வார்த்தை. களம் இறங்கி விளைவுகளை கழித்து கொண்டு கணக்காக, அண்டர்லைன், கணக்காக செயல் புரிய வெற்றி வெற்றி. களம் இறங்கணும், களத்துல இறங்கணும். நம்ம வெறும் குருவே துணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நீ சொன்ன மட்டும் பத்தாது. அது வார்த்தைகளால் இருக்கக்கூடாது, அகத்திலிருந்து வர வேண்டும். ஏன்னா அந்த வையகம் தூய்மையாக வேண்டும். எத்தனை கோடி பதிவுகளும் இருக்கு, எத்தனை கோடி புண்ணியங்கள் இருக்கு. அப்போ அந்த பழிவுகள் பலன் இழந்து புண்ணியங்கள் மலர வேண்டும். அப்போ அந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையே அகத்திலிருந்து பிரதிபலிக்க வேண்டும். வாயிலிருந்து பிரதிபலிக்க வேண்டும். என் ஆத்மாவிலிருந்து அது பிரதிபலிக்க வேண்டும். அப்போ களம் இறங்கணும், களத்துல இறங்கணும். ஆன்மீகம் என்ற களத்துல இறங்கணும். களத்தின் மையத்தில் வரணும். விளைவுகளை கணித்துக் கொண்டு கணக்காக செயல் புரிய வெற்றி நிச்சயம். இவர் ஒருவர் குருவை மதித்து போற்றினாலும் தப்பாது குரு உயர் மதிப்போர் தம்மில் தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கியே தீரும். வாழ்க வளமுடன். அந்த வகையில் அன்பர்களே, இந்த தெய்வீக பேராற்றலானது எவ்வளவு அழகா நம்ம சுத்தி நம்ம உள்ளும் புறமும் நம்ம இயக்கி கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் விழிப்பு நிலையோடு இருந்து கவனிக்கும் போது நாம் காண்பது அனைத்தும், நாம் காணும் களங்கங்களும் இறைவனின் திருக்கூத்து. நம்மை திருத்திக் கொள்வதற்காக, மேம்படுத்திக் கொள்வதற்காக, பயிற்சியில் எங்கு நாம் குறைவாக இருக்கின்றோம் என்று நாம் காண்பதற்காக இறைவன் திருக்கூத்து. வளங்களும் இறைவனின் திருக்கூத்து. நம் மேன்மையை இன்னும் நம்மை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வதற்காக அந்த திருக்கூத்தை கண்டு கழிக்க வேண்டும். அந்த திருக்கூத்தை ஒவ்வொரு நிமிடம் கண்டு கழிக்க நமக்கு என்ன வேண்டும், நாம் எவ்வாறு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சுவாமிஜி ரொம்ப அழகான வார்த்தையில சொல்லியிருக்காருங்க. தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். ஃபைனலைஸ்ட். இது ஒண்ணு செஞ்சா போதுங்க. ஏன்னா வினை பயனை போக்காமல் வீடடைய விரும்புவது பொருந்திடாது. வினை போக்காம நம்ம கருமைய தூய்மை அடைஞ்சி முக்தியற்ற வாய்ப்பே கிடையாது. வீடெல்லாம் வீடு சுத்த வெளியை அடைவதற்கு சான்ஸே கிடையாது. அப்போ நம்ம குருவை டைட்டா புடிச்சுக்கணுங்க. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலமீது விடுத்த பின்னே என்னை மறந்தேன், என் வினை மறந்தேன் இறைவா, உன்னை மறந்தேன், ஆனால் உன்னிருந்து என்னை மீட்டு. இது அப்படியே குரு கொடுத்துடலாங்க. குருவை என் பதிவுகள் காரணமாக, என்னுடைய பழக்கத்தின் காரணமாக நான் உங்களை மறந்தாலும் குருவே, எவ்வாறு கங்காரு குட்டி கங்காரானது தன்னுடைய குட்டியை தன்னுடைய பவுச்சில, தன்னுடைய கருவறையில வைத்துக் கொள்கின்றதோ அவ்வப்போது என்னை உங்கள் கருவறையில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை வெளியே விட்டுடாதீங்க. என்னை உங்களோடு கரைத்துக் கொள்ளுங்கள். என் மூலமாக பிரதிபலிப்பது உங்கள் இந்த உடல் மூலமாக, இந்த ஆத்மா மூலமாக பிரதிபலிப்பது உங்கள் எண்ணம் சொல் செயலாகட்டும். நானே எனக்கு போர் அடிக்குதுன்னு இல்ல மாயில சிக்கிக்கொண்டு நானே விலக பார்த்தாலும் என்ன டைட்டா புடிச்சுக்குங்க. இந்த
இந்த பிறவிய என்ன கடத்தி என்ன கொண்டு வந்துருங்க, பிறவி என்ன இந்த பிறவிய என்ன கடந்து வருவதற்காக என்ன நீங்க உங்களுக்குள்ள சுமந்து என்ன கூப்பிட்டு வந்துருங்க, என்ன தனியா மட்டும் விட்டுறாதீங்க. இந்த வேண்டுதலை ஆனதினமும் குருவின் பாதத்தில் அர்ப்பணம் செய்து வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களை வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ் நம்முடைய அன்பு குடும்பமும் தொழிலும் ஆன்மீக மேம்பாடும் மென்மேலும் பெருகட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க